ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரையை வச்சு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வல்லாரக்கீரை துவையல் வந்துட்டு சாதம், தோசை, இட்லிக்கெலாம் வந்துட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வல்லாரக்கீரையை வச்சு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ளீஸ் buddies நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துவையல் செய்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு கட்டு அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன். இந்த ஒரு கட்டு வல்லாரக்கீரையை வச்சு நம்ம வந்துட்டு 3 பேருக்கு வந்துட்டு இந்த துவையல் வந்து ரெடி பண்ணலாம். இந்த வல்லாரக்கீரையில் வந்துட்டு சில பேர் தண்டை எடுத்துட்டு கீரையை மட்டும் செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த பின்னாடி இருக்கிற தண்டையும் சேர்த்து தான் வந்துட்டு நம்ம சமைக்கணும். வல்லாரக்கீரை தண்டு இருக்குல்ல, அதோடைய அடிப்பகுதியில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டு, அந்த கீரை இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். கீரையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்கும்போது கீரை இந்த பவுல் நிறையா இருந்துச்சுல்ல, கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கும் போது வந்துட்டு இன்னுமே கம்மியாக ஆகும். இந்த மாதிரி வல்லாரக்கீரையை வந்துட்டு தண்டு, கீரை இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம துவையல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். துவையல் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்போடைய கலர் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவும் வந்துட்டு எண்ணெயில் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த வல்லாரக்கீரை வந்துட்டு நம்மளுடைய மெமரி பவரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் வீக்லி ட்வைஸ் அப்படின்னா ஒன்ஸ் ஆகுது வல்லாரக்கீரை சாப்பிடுங்க. காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டை வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இதை போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். வல்லாரக்கீரையில் நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். அந்த ரெசிபிஸ்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒரு ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தக்காளி வந்துட்டு நல்ல ஒரு 75% அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து ஒரு 75% அளவுக்கு நல்லா வதங்கி இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த துவையல் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுல்ல, இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டால் போதும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வல்லாரக்கீரை, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கீரையை கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கீரையை வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கீரையை வந்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. கீரை வதங்கிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கீரை வந்துட்டு இப்போது நம்ம கடையில் சேர்த்துக்கும் போது கலர் எந்த கலரில் இருக்கோ அதில் இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். கீரை வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த கலரில் இருக்கும். அதே போல் கீரையோட குவான்டிட்டியுமே வந்துட்டு கம்மியாக இருக்கும். கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் லாஸ்ட்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சேர்த்துக்கும் போது வல்லாரக்கீரை வந்துட்டு லைட்டாக கசப்பாக இருக்கும்ல, அந்த கசப்பு வந்துட்டு தெரியாது. அதே போல் இந்த வல்லாரக்கீரை துவையலுக்கு டேஸ்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதே இந்த தேங்காய் தான். அதனால் தேங்காய் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வல்லாரக்கீரை கசப்பாக இருக்குன்றதால குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வேணானே சொல்ல மாட்டாங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்ஸி கப்பில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சிருக்க வல்லாரக்கீரையோட அளவு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்றதால நான் 2 பேட்சாக வந்து அரைச்சிருக்கேன். இதில் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்ட இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம்.
அதிகமாக தண்ணி சேர்த்துக்காம ஒரு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பார்த்தீங்களா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வல்லாரைக்கீரை துவையல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல, இதை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு செகண்ட் பேட்சை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். செகண்டாக அரைக்க வச்சுருக்க வல்லாரைக்கீரையும் அரைச்சிட்டு இதையும் அந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது வல்லாரைக்கீரையை வந்துட்டு தாளிச்சுக்கோங்க. எண்ணெயில் கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இது 3 சேர்த்து தாளிச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அந்த துவையலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் படிஸ். இந்த துவையலை வந்துட்டு சூடான சாதம், அதுக்கப்புறம் இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இன்றைக்கி சாதத்து கூட தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வல்லாரைக்கீரை துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இது வரைக்கும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.